ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு டிஜிட்டல் கிளாக்கை பைத்தான் கோடிங்கில் ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக் ஸ்டெப். இப்போ நம்ம ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் tkinterன்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா இதை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. அப்புறம் இம்போர்ட் டைம் கொடுத்துக்கணும். அப்புறம் இது ஒரு டிஜிட்டலான ஒரு இதை ஆட் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோல் பேராஸ்பேஸ், அதுக்கப்புறம் டினா டிஜிட்டல் டைம். ஓகே, இப்போ ஹார்ஸ், செகண்ட்ஸ் அண்டு மினிட்ஸ் மாற்றணும். பர்சன்டேஜ் ஹெச் எல்லாமே கேப்ஸில் இருக்கணும். பர்சன்டேஜ் எஸ்எம் செகண்ட்ஸ். ஓகே, நம்ம எஸ்டிஆர் டைம் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் அடுத்தது நம்ம இப்போ இதுக்கு வேல்யூஸ் ஆட் பண்ணோம். clock.config கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். பேராஸ்பேஸ் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டி. ஓகே, இப்போ இதோட வேல்யூ டெக்ஸ்ட் டின்னு வரும். அப்புறம் clock.after 200 டி. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். root is equal to tk. நம்ம tkinter ஃபைலை இதில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். மென்ஷன், அதுக்கப்புறம் root.title. இப்போ நம்ம இதுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும். நான் என் ஃப்ரெண்டோட சேனல் பேர் வைக்கிறேன், டிஜிட்டல் கிளாக். என் ஃப்ரெண்டோட சேனல் பேர் கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ். ஓகே, வச்சாச்சு. அடுத்தது நம்ம டைட்டில் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கிளாக்கோட டெக்ஸ்ட்டு, ஃபாண்ட்டு எல்லாத்தையும் லேபிள்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளாக்குக்கு ஒரு ஃபாண்ட் வேணும். ரூட் ஃபாண்ட்டோட சைஸ், அப்புறம் ஃபாண்ட் போல்ட்டில் இருக்கணும். ஃபாண்ட் 200 வச்சிடலாம். டபுள் கோட்ஸ் டைம். ஓகே, 100. அதுக்கப்புறம் போல்டில் இருக்கும் ஃபாண்ட்ஸு. அடுத்தது நம்ம பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ண போகிறோம். ஒயிட் இல்லைன்னா ப்ளூ கொடுத்துக்கலாம். ப்ளூ கலர், BLUE. ஓகே, ப்ளூ கொடுத்தாச்சு. அடுத்தது கீழே கிளாக்கோட செராமிக் சிஸ்டம் கிரிட் லைன் ஆட் பண்ணணும். கிரிட் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் ரோஸ், காலம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 2 வச்சுக்கலாம். காலம் ஒரு 0 இல்லை 1 வச்சுப்போம். ஓகே, இப்படி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அப்புறம் டிஜிட்டல் வச்சாச்சு. ரூட் மெயின் நம்ம மேலே ஆட் பண்ண ஃபைலோட லூப்பை முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து கோடிங்கை இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு tkinter ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ டைமை இம்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரன் பண்ணணும். டிஜிட்டல் கோடு எழுதியாச்சு. டெஃப். ஓகே, இந்த இடத்துல எஸ்ஆர். ஓகே, இதில் ஏதோ தப்பு. இந்த இடத்துல டிஜிட்டல் வரணும், மாற்றிக்கோங்க. சாரி, டீன்ற இடத்துல டிஜிட்டல். அப்புறம் root tk அந்த tkinter ஃபைலை மென்ஷன் பண்ணுறோம். அப்புறம் டைட்டில் கொடுத்தாச்சு. அப்புறம் நம்ம ஃபாண்ட் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிகேஷன், ரோ அண்ட் காலம்லாம் வச்சாச்சு. ஃபாண்ட் 100. நீங்கள் மாற்ற ஃபாண்ட்டும் மாறும். போல்டு, பேக்ரவுண்டு உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கலாம். ரோ சைஸு, காலம் சைஸு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் லூப் மெயின். ஓகே, நம்ம கோடிங் பக்கா. இப்போ ரன் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளது கரெக்ட், எரர் இல்லாத வந்துடுச்சு. ஃபஸ்ட் டைம் நிறைய பேருக்கு பண்ணும்போது எரர் வரும். இது சின்ன கோடிங் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே,
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. க்ரீன் நீங்கள் வேணுன்னா மாற்றிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த கோடிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோடிங்கை நீங்கள் டைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.